الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. நபியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களது உயிரை விட அன்பு வைக்க, நேசம் வைக்க தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய இருதயத்தை வெட்டி பார்த்தால் ரெண்டே தான் இருக்குமா. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த இரண்டையும் தவிர ஒரு முஸ்லிமுடைய இருதயத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இருந்தால்தான் ஒரு நாள் எங்களை கொண்டு போய் கபருக்குள் வைப்பார்கள். கபருக்குள் வைக்கும் பொழுது யாரும் எழுதி வைப்பதில்லை, இன்ன கேள்விக்கு இன்ன பதிலை சொல். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஆதியாத்திலே அல்லாஹ் சொல்கிறார், இதா புஅஸிர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். கபர்ல உங்களை எழுப்பாக்கி வைத்து உங்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்று நாங்க தெளிவாக பார்ப்போம். நாங்க கல்புல அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருந்தால் மாத்திரம்தான் சகோதரர்களே, கபரிலே மிக முக்கியமான கேள்விகளில் ஒரு கேள்விதான், மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி என்ன சொல்கிறார்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு முஃமின் சந்தோஷத்தால சொல்லுவானா அவர் என்னுடைய நபி, என்னுடைய தூதர். ஆனால் முனாஃபிக் காபிரால் சொல்ல முடியாது. அவன் சொல்லுவானா எனக்கு தெரியாது இவர் யாரு, எனக்கு தெரியாது இவர் யாரென்றே தெரியாது எனக்கு. சகோதரர்களே, வாயில் அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமா வாயில் அல்ல, முஸ்லிம்களுடைய கல்வியில் இருக்கிறது. எங்களுடைய கல்விலே அல்லாஹுவையும் ரசூலையும் நிலைநிறுத்தினால்தான் நாங்கள் உண்மையான முஸ்லிம். நாம் உலகத்துடைய வாழ்க்கைக்காக அல்ல, இது இன்ஷா அல்லாஹ் கபருக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏன் அன்பு வைக்க வேண்டும்? பலருடைய கேள்வி, அன்புக்கு ஒரு எல்லை இல்லையா? நபி அவர்களை அன்பு வைப்பதற்கு ஒரு எல்லை இல்லையா? அதற்கு ஒரு எல்லை இல்லை.
எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும்? 10 வீதமா, 20 வீதமா, 30 வீதமா, 40 வீதமா? இல்லை சகோதரர்களே, 100க்கு 200 வீதம். ஒரே ஒரு ஹதீஸ் போதும் இதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ முஃமினாக முடியாது, பூர்த்தியான ஈமானை அடைய முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலை, நான் உனக்கு எவ்வளவு அன்புக்குரியவனாக மாற வேண்டும் என்றால், முதலாவது உன்னோட பிள்ளையை விட என்ன நீ நேசிக்கும். உன்னோட பிள்ளையோட நீ இறக்கம். உன்னோட பிள்ளை கஷ்டப்படுறதை நீ விரும்ப மாட்டாய். உன்னோட பிள்ளையை விட என்ன நேசிக்கும். நாங்க எல்லோரும் எங்களோட பிள்ளையை விட அன்புதான் எங்களோட வாப்பா உம்மா. அடுத்தது சொன்னார்கள், உனது வாப்பா உம்மாவை விட நீ என்ன நேசிக்கும். கடைசியாக சொன்னார்கள், இல்ல உன்னோட உயிரை விட நீ என்ன நேசிக்கும். நான் எந்த உயிரை விட முதல் அல்லாஹ்வ ரசூல நேசிக்காத வரையில் எனக்கு ஈமானுடைய பூர்த்தியை ஒரு நாளும் அடைய முடியாது. மஹப்பத்தே போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முதல் அன்பு வைக்கவும். இது ஆகப்பெரிய அமல். அன்பு வைப்பது ஆகப்பெரிய அமல். அன்புக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் சகோதரர்களே, அதற்கு பிறகு ஹதீதுகள் விளங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியுள்ள எதுவுமே குறை கண்ணாக தெரியும். முதல் விடயம் அன்பு, மஹப்பத். கல்விலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்லுவார்கள், ஸ்ரீலங்காவில் மாத்திரம்தான் உள்ள ஒரு பழக்கமாம், எங்களுடைய பெயர்களுக்கு முன்னாலெல்லாம் முஹம்மது என்ற பெயரை வைத்து, என்னுடைய பெண் பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு முன்னாலெல்லாம் பாத்திமா என்று வைத்தது. கொஞ்சம் முன்னால வாங்க, நல்லா செய்யலாம். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, நெருங்கி இருந்தா கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். பெரிய ஆவலோட எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் நன்மை தரணும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைத்த யாரும் வீணாகி போகல், வீணாகல். சகோதரர்களே, எங்களோட பெயர்களுக்கு முன்னால் ஏன் முஹம்மது என்று வைக்கப்பட்டது? எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் ஏன் அஹ்மத்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பூர்த்தியாக விளங்கி வைத்திருந்த ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். நீங்க 1000 புத்தகத்தை வாசிங்க நபியை பற்றி, ஆனால் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதை விளங்கி முடிக்க போகிறீர்கள்? நபியுடைய பெயர், நபியுடைய பெயர் மாத்திரம். மஸ்ஜிது நபவியுடைய சுவர் இருக்கிறது, மஸ்ஜிது நபவியுடைய சுவர், ரௌதாவுடைய சுவரில் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 201 பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு 201 பெயர் என்றால் உலமாக்கள் 300, சில உலமாக்கள் 400, சில உலமாக்கள் 500. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பெயர். அல்லாஹ் எந்த அளவு இறக்கம் வைத்திருந்தான் என்றால், தன்னுடைய 2 பெயரை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், அஸ்மாவுல் ஹஸ்னா. அஸ்மாவுல் ஹஸ்னாவிலே 99 நாமங்கள். அல்லாஹுடைய நாமங்களில் ஆக சிறந்த நாமம் இரக்கம் சம்பந்தமான பெயர்கள். ரஹ்மான், ரஹீம், ரഊஃப், லத்தீஃப், இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய இரக்கம் சார்ந்த பெயர்கள். இந்த பெயர்களில் 2 பெயரை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார் இரக்கத்தால். என்ன பெயர்? அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத்திலே சொல்கிறார், لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم.
அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு ஒரு தூதர் வர இருக்கிறார். لقد جاءكم رسول من أنفسكم, உங்களிலிருந்தே ஒரு தூதர் வர இருக்கிறார். அந்த தூதர் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர் என்ன செஞ்சு கொள்ள மாட்டார், தாங்கிக் கொள்ள மாட்டார். இந்த உம்மத்துக்கு ஒரு பிரச்சனை, இந்த உம்மத்துக்கு ஒரு கஷ்டம், உலமாக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்களா இல்லையா? இந்த உம்மத் கஷ்டத்தை விடக்கூடாது, பிரச்சனையில விடக்கூடாது, சோதனையில விடக்கூடாது. உலமாக்களே இவ்வாறு கண்ணீர் வடிப்பதாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தாங்க மாட்டார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது அவர் பேராவலுடையவர். இந்த உம்மத்தின் மீது அவர் மிக ஹரீஸ், பேராவலுடையவர். நாங்கள் எல்லாம் சொர்க்கம் போகணும். சகோதரர்களே, 1400 வருடத்துக்கு முன்னால எங்களுக்காக தேடி வைத்து, எங்களுக்காக பாதுகாத்து வைத்து, எங்களுக்காக முழுதையும் தயாரித்து வைத்தார். எது அவர் சொல்ல இல்லை, எது அவர் சொல்ல இல்லை சகோதரர்களே, அவரின் வார்த்தை நுட்பங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும் பில்முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றார் ரഊஃப் ரஹீம். இது அல்லாஹ்வுடைய 2 பெயர். அந்த 2 பெயர் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார். அவர் ரഊஃப் இரக்கமுடையவர், ரஹீம் அன்புடையவர். நாங்கள் அவர் மீது அன்பில்லை, ஆனால் அவர் எங்கள் மீது அன்புடையவர். எங்களோட அன்பை செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருந்து நான் எந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எவ்வளவு அன்பு நீங்க சோதிச்சு பாருங்க. மனம் சொல்லும், எந்த மனைவிக்கு பிறகு, எந்த பிள்ளைகளுக்கு பிறகு, என்னுடைய கடைக்கு பிறகு, எனது சொத்துக்கு பிறகு, செல்வங்களுக்கு பிறகு கடைசி போர்டர்ல வச்சிருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்காம எங்களை கொண்டு போய் மேல. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கீக்கு போனார். கபிரிஸ்தான்ல ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டுட்டு சொன்னாங்க, எனது சகோதரர்களை பார்க்க விருப்பமாக இருக்குது. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க சகோதரர்கள். நபி சொன்னாங்க, நீங்க சஹாபாக்கள். என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வருவார்கள். வேற ஹதீஸ்ல வருது, அவங்க எந்த அளவு என்ன நேசிப்பார்கள் என்றால் அவர்களிடம் இருக்கும் அவ்வளவு துனியாவை விட்டாவது என்ன பார்த்து ஆசைப்படுவார்கள். சொன்னாங்க, அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லுங்க. சந்திக்கிற இடம் எது தெரியுமா? நாங்க ஹவுதுல் கௌசர். எங்க சந்திக்கிற இடம்? ஹவுதுல் கௌசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள் உலகத்துல பொறுமையாக வாழும். எப்ப சந்திக்கிறது? நபியை போய் நபியோட வாக்கு தந்திருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, என்ன அன்பு வைங்க, என்ன சுன்னத்துகள் எடுத்து நடங்க, ஆனா சந்திக்க வாங்க என்ன தெரியுமா? ஹவுதுல் கௌசர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவுடைய மிம்பர்ல இருந்து கொண்டு, அல்லாஹ் அந்த மிம்பர்ல இருந்து கொண்டு சொர்க்கத்தை நரகத்தை நபிக்கு அல்லாஹ் காட்டினார். அவ்வளவு முஅஜிஸாக்கள் நபியுடைய. அப்படி உலகத்துல யாரும் எந்த நபியும் பார்த்தது கிடையாது. நபி அவர்கள் தொழுவிச்சு கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டிடுவார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுது தக்பீரை கட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கையால முன்னுக்கு நிறுத்துறார். இப்படி இப்படி தொழுகை முடிச்சிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வித்தியாசமான தொழுகையில வச்சு கையை நிறுத்தினீங்களே. சொன்னாங்க, சொர்க்கம் காட்டப்பட்டது,
சொர்க்கத்தில் இருக்கிற கிரேட் கொலையம் எடுக்க கையை நிறுத்தினேன், அல்லாஹ் மறைச்சு. புகாருடைய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அந்த கிரேட் கொலையை எடுத்து தந்திருந்தா உலகம் முடியும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கு. சாதாரணமானவர் அல்ல, மக்கள் பேசுற விளங்காம பேசுற அவரை பத்தி பேசுறதே கேட்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம். குர்ஆனை நீங்க திரட்டினீங்கடா எந்த சூறாவில் அவரை பத்தி இல்லை இருக்குது என்ற கேள்வி அல்ல, எந்த சூறாவில் அவரை பத்தி இல்லை. அநீமிக்க சகோதரர்களே, சொர்க்கத்தை நேர பார்த்தா கனவுலையும் சொர்க்கம். சுபக தொழுதுட்டு சஹாபாக்கிட்ட கேட்பார், கனவு கண்டீங்களா? யாரும் கனவு காணல. ஒரு நாள் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன யார சொல்லலாம், 2 பேர் வந்தாங்க, என்ன கூட்டிட்டு போனாங்க பலஸ்தீனு. கனவுல எங்க கூட்டிட்டு போறாங்க? பலஸ்தீனுக்கு கனவுல கூட்டிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் காட்டிட்டு பெரிய ஒரு கார்டன், அந்த கார்டன்ல ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேல என்ன ஏற்றினார். சொன்னாங்க, நான் பார்த்தேன் வாலிபர்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார். அப்படியே மேல ஏற சொன்னாங்க, இன்னும் வருந்தேன் மேல. அங்க போனா வாலிபர்களும் வயோதிபர்கள், ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறார். அங்கிருந்து சொன்னா, கொஞ்சம் மேல பாருங்க. மேல பார்த்தேன் வானத்துடைய உயரத்துல பெரிய சொர்க்கம். நான் கேட்டேன், என்ன இது? சொன்னாங்க, கீழே பாத்தீங்களே அது எல்லாரும் சொர்க்கம். மேல பாத்தீங்களே ஆண்கள், வாலிபர்கள், இது சுகதாக்களுடைய சொர்க்கம். நான் மேல பாக்குறீங்களே இது உங்களோட சொர்க்கம். கனவுலே சொல்றாங்களா? அப்ப விடுங்க, நான் போறேன், இன்னும் டைம் இருக்குது, உங்களுக்கு இந்த வாரத்துக்கு டைம் இருக்குது, இப்ப வரையிலாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அந்த 2 பேரும் யாரு? ஜிப்ரீல், மீகாயில். இப்படிப்பட்ட உயர்ந்தவர் எங்களுக்கு சொல்லி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பொறுக்கணும் எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? ஹவுதுல் கௌசரை சந்திக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுக்கணும், பொறுமையா இருக்கணும். கஷ்டம் சகோதரர்களே, அன்சாரிகள், மதீனாவுடைய அன்சாரிகள் நபிய நேசம் வைத்த மாதிரி எங்களை யாரும் வைக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயதில குபாவை போய் அடைந்தார்கள். குபாவுல தங்கினது குல்சூமின் ஹதுமுடைய வீட்டுல 3 நாள் தங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்சூமின் ஹதும் முழு ஏற்பாடு செய்திருந்தார். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அதுக்கிடையில குபா மஸ்ஜித கட்டிட்டார். இருந்த அந்த 3 நாளைக்குள்ள முதல் மஸ்ஜித் குபாவை கட்டிட்டார். வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால இருந்து இப்ப மதீனாவுக்கு போக போறார். முழு ஏற்பாடு முடிச்சு வாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு ஏற்பாடு. இடையில நபியோட ஜும்மா தொழுதார். அந்த இடத்துல மஸ்ஜிது ஜும்மாவை கட்டி விட்டார் நபி தொழுததுக்கா. அங்க போனா சண்டை ஸ்டார்ட். எந்த ஊட்ட தங்கணும், இவர் எந்த ஊட்ட தங்கணும், என்ன செய்யுது? முடிவெடுக்கையில சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் சண்டைக்கு விட மாட்டாங்களா. உலகத்திலேயும் தான் ஆக உயர்ந்த ஒரு அஹ்லாக்கு தான் எங்களால முடிவெடுக்கலா. அவர்களே என்ன செய்வோம்? முடிவெடுத்தா பிரச்சனை வரும். என்ன செய்வோம்? எங்களை விட தாழ்ந்த ஒன்ற தலையில போட்டுருவோம். மெல்வோம். எங்களை விட ஒரு அறங்களுக்கு முடிவெடுக்கலா, மெல்வம் மனைவியில தலையில போட்டுருவோம். உங்களுக்கும் மனைவிக்கு முடிவெடுக்கலா, புள்ளட தலையில போட்டுருவோம். அதுக்கும் முடிவெடுக்கலா, உங்களோட வாகனத்துல தலையில போட்டுருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனாவும் பார்த்துட்டு இருக்குது. வீட்டை ரெடி ஆச்சு. எங்கட வீட்டை தங்கும். என்ன செய்கிறது? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய யார கல்வையும் உடைக்காம ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவு தெரியுமா? இந்த குதிரை, இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது,
இது எங்க போய் நிற்குமோ அங்க போய் தங்கும். தன்னால் முடிவெடுக்க முடியாத ஒன்றை என்னுடைய தலையில போட்டார். 6 அறிவுள்ள எங்களால் முடிவெடுக்க முடியாத ஒன்றை 5 அறிவுடைய தலையில போட்டுவிட்டார். அந்த கஸ்வா ஒட்டகம் போகுது. இப்ப மெதுவா முழு சஹாபாக்களுக்கு அவள் எங்கட விட்ட தங்கணும், எங்கட விட்ட தங்கணும். இது மஹப்பத், இது காசு அல்ல, இது அன்பு. அந்த ஒட்டகம் போய் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீடு இருக்குது, 2 தட்டு வீடு. சில வரலாறுகள்ல வருது 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னன் வந்து அந்த வீட்டை கட்டிட்டு சொன்னாராம், இக்காலத்துல இந்த மதீனாவை நோக்கி ஒரு நபி வருவார், அவர் வந்தா இங்கதான் தங்கணும், அவர் நான் அவரோட கால கழுவி விடுவேன். இந்த காலத்துல வந்திருந்தா அந்த பரம்பரையில வந்தவர் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறார். எத்தனை மாதம்? 8 மாதம். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து வச்சவர் என்ன செய்வார்? சாப்பாடு ரசூலுல்லாஹ்க்கு அனுப்புவார். நபி அவங்க சாப்பிட்டுட்டு கைப்பட்ட இடத்தால் எடுத்து சாப்பிடுவார். வெங்காயத்தை சமைச்சு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெங்காயம் சாப்பிடுறது இல்லை, வெங்காயம் வெள்ளப்பூடு லீக் நபியவங்க வாழ்க்கையில சாப்பிட்டதில்லை. ஏனென்றா சொல்லுவாங்க, நான் மலக்குகளை சந்திக்கணும், அந்த நாசத்துக்கு மலக்குகள் வாரவில்லை. அபூ அய்யூப் அன்சாரி சொல்றார், நான் வாழ்க்கையில வெங்காயம் திங்கிறது ஏன் அவர் தின்னாட்டி நான் ஏன் தின்போம். 8 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கௌரவப்படுத்தினார். அன்சாரிகள் சகோதரர்களே, அபூ அய்யூப் அல் அன்சாரி, சஅத் இப்னு முஆத், முஆத் பின் ஜபல், அஸ்அத் பின் ஜுராரா, ஜாபிர் பின் அப்துல்லாஹ், அப்துல்லாஹ் பின் ஹராம், பத்ர்ல நபிக்கு உயிரை கொடுத்தது எல்லாம் முக்காவாசி அன்சாரி. உஹதுல சகோதரர்களே 70 பேர்ல கிட்டத்தட்ட 50 பேர் அன்சாரிகள் நபிக்கு உயிரை கொடுத்துருவாங்க. உம்மு சுலைம் அன்சாரி, உம்மு சுலைம் அன்சாரி மஸ்ஜிது நபவிக்கும் குபா பள்ளிவாசலுக்கும் இடையில தான் நபியோட சனிக்கிழமை நடந்து போவார். இன்றைக்கு ஹஜ் உம்ராக்கு போறவங்க தயவு செஞ்சு அந்த ரோட்டை போட்டு வச்சிருக்காங்க புதுசா, இப்ப 3 வருஷமா போட்டுட்டார். ரசூலுல்லாஹ் நடந்து போன ரோட். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி அவர்கள் நடந்து போவாங்க. அது நடந்து போங்க உம்ரா, அதாவது குபா. நபியவங்க நடந்து போய் டயர்டானா இந்த உம்மு சுலைமுடைய வீட்டுல போய் தூங்குவாங்க கைதூளா. உம்மு சுலைம் எவ்வளவு அன்புண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புல வேர்த்து கொட்டுமே, நடந்து போனா வேர்க்குமா இல்லையா? நபியவங்க தூங்கினதோட மெதுவா அந்த வேர்வை எடுத்து போட்டல்ல சேர்த்துருவாங்க. நபியவங்க முடிச்சுட்டாங்க. என்ன உம்மு சுலைம் செய்யறாரு? இல்லையா ரசூலுல்லாஹ், அவங்களோட வேர்வையை நான் எடுத்து என் அத்தரோட கலக்கிறேன், என்னுடைய அத்தரை விட உங்களோட வேர்வை மனமாக இருக்குது யாரும் சொல்லலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் விளங்காது. சிலர் யோசிக்கிறீங்களா வேர்வை எடுக்கிறதா? அது யோசிக்கிறீங்க. ஏன்? உங்களோட அன்புடைய லிமிட்ட காட்டு. உங்களுக்கு யோசனை ஒன்று வருதுண்டா, ஏன் வேர்வை எடுத்த அந்த பொம்புல அப்படி யோசனை உங்களுக்கு வருதுன்ற அடையாளம் என்ன? உங்களோட அன்பை கொஞ்சம் செக் பண்ணும். அவ்வளவு அன்பு வைத்த அன்சாரி தந்த மகனும் அனச கொண்டு போய் கொடுத்தாங்க. யார சொல்லலாம், உங்களோட மவுத்து வரைக்கும் வேலைக்கு வச்சு கொள்ளுங்க. எங்க மகன் ஒருவா எதால செய்யலாம், இதெல்லாம் எதால செய்யலாம். அதனாலதான் நபி அவங்க இந்த உம்மு சுலைமுடைய குடும்பத்தோட அப்படி இறக்க. உம்மு சுலைமுடைய கணவர் தான் அபூ தல்ஹா. இவர் தான் பீருஹா என்ற தோட்டத்தை கொடுத்தவர். சின்ன தோட்டம் இல்ல, 600 மரம். என்ற ஆயத்தை இறங்கிட்டா வந்தார். யார சொல்லலாம், புதிய தோட்டத்தை பைரஹா பைரஹான்னு சொல்றோமே, பீரோஹா உண்மையான பீரோஹா பைரஹா அல்ல, ஹா என்ற கிணறு உள்ளுக்கு இருக்கு. அப்படியே தூக்கி கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ்க்கே ஆச்சரியமாயிட்டு சதகாவை பார்த்துட்டேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னா, குடும்பத்துக்கே பிரிச்சு கொடு,
சகோதரர்களே, அப்படி அன்பு வைக்க குடும்பம். அதனாலதான் நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரம் தலை தலைமுடிய வலிக்கு அறவாசி தலைமுடிய அபூ தல்ஹாக்கு தான் கொடுத்தார். நீ வச்சுக்க. உம்மு சுலைமுடைய தங்கச்சிதான் உம்மு ஹராம். உம்மு சுலைமுடைய தங்கச்சிதான் உம்மு ஹராம். இவ்வளவு வீட்டில் போய் தூங்குவாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அன்புள்ளவங்களுடைய வீடுகளுக்கு போகணும் கட்டா. ஒரு நாள் உம்மு ஹராமுடைய வீட்டுல தூங்கி எழுதி சிரிச்சார். என்ன ரசூலுல்லாஹ் சிரிக்கிறீங்க? கனவு கண்டே எனது சமூகம் அரசர்கள் கப்பல்ல சிம்மாசனங்கள்ல உட்கார்ந்து போறது போல கப்பல்ல போறார். எங்க போறார்? அல்லாஹ்வுடைய பாதையில போறார். உடனே உம்மு ஹராம் சொல்றாங்க, துவா செய்ய யாரும் சொல்லலாம், நானும் அந்த ஜமாத்ல போக. நபி அவங்க சொன்னா உன்னையும் கண்டன் அந்த ஜமாத். பிற்காலத்து உஸ்மான் ரபி அல்லாஹுடைய காலத்துல சைப்ரஸுக்கு போன ஜமாத்துல இவன் கப்பல்ல போனா அங்கதான் ஷஹீதானா. உம்மு ஹராமுடைய கபர் குபுரு சைப்ரஸ்ல இருக்க அவனோட கபர். இது உம்மு சுலைமுடைய தங்கச்சி. அனஸ் ரபி அல்லாஹுடைய சாட்சாதான் அனஸ் பின் நபர். உஹதுல உயிரை கொடுத்தவர். நபியத்தான் உயிரை கொடுத்துருவார். அடுத்த கதை. இவ்வளோ பெரிய அன்சாரிகளை பார்த்தும் நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எதுவரைக்கும் பொறுமையா இருக்கணும்? எதுவரைக்கும்? ஹவுதுல் கௌசர் வரும். இன்னைக்கு நாங்க அவசரப்படுறோம். இல்ல முகப்பத் வச்சு என்னத்தை கண்டோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி எதை கண்டோம்? நபி அவங்க அன்சாரிகளுக்கே சொன்னாங்க பொறுமையாக இருங்க எதுவரைக்கும்? ஹவுதுல் கௌசர். கவலையான நிகழ்வு நடந்தது நபியுடைய மௌத்துக்கு பிறகு. நபி அவங்க வசிய செஞ்சாங்க. கடைசி கொத்துபால அவங்களோட வியாழ புதன்கிழமை மிம்பர்ல ஏறி அன்சாரிகள் விடயத்துல கவனமாக இருங்க, அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்க. அப்படி உதவி செஞ்சவங்க சகோதரர்களே நபிக்கு இஸ்லாத்துக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு சக்கராத்ல வசிய செஞ்சான். உமர் ரலியல்லாஹு சக்கராத்ல வசிய செஞ்சான், அன்சாரிகளை கவனமா நடந்து கொள்ளுங்க. ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு முன்னால் உள்ள காலம் யஸீதுடைய காலம். அவங்களுக்கு விலங்கல்ல ரசூலுல்லாஹுடைய அன்பால வளர்ந்த அன்சாரிகளை மதீனாவை நாசமாக்கினார். சின்ன நாசம் அல்ல சகோதரர்களே. ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு யஸீதுடைய காலத்தில் மதீனாவுல மட்டும் 10,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார். நாசமாக்கினாங்க மதீனா. அந்த நேரம் எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, நபி சொன்னாங்களே எதுவரைக்கும் பொறுமையா இருக்கணும்? ஹவுதுல் கௌசர். நாங்களும் தான் அன்பா உச்சகட்ட அன்பு. ஏன் ஹவுதுல் கௌசர் நபி அவர்கள் சொன்னார்கள்? ஏன் சகோதரர்களே? மஹ்ஷர் கபரிலிருந்து எழும்பிய ரோடு எல்லோருக்கும் தாகம். தாகத்துடைய உச்சகட்டம் தண்ணி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் யார்கிட்ட தண்ணி இருக்கும்? அப்ப ரசூலுல்லாஹ் எங்களை கவனித்துக் கொள்வார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்னா ஆஃபைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்ஸர். இன்னொரு சூரா தான், ஆனா விளக்கம் பெரிய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்து பிறந்து மௌத்தாக ஆரம்பிச்சு. அந்த காலத்துல வாழ்ந்த காப்பீர்கள் சொல்லிட்டாங்க, இவர் என்ன அபுத்தர் சந்ததியற்றவர். நபியுடைய கல்வில கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. என்னடா என்னை பத்தி இப்படி சொல்றார்? அவர் நபியே. அல்லாஹ் ஆயத்திறக்கினா, நபியை பொறுங்க கொஞ்சம். எதுவரைக்கும் பொறுங்க? எதுவரைக்கும்? ஹவுதுல் கௌசர். நபியே உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம் அப்படின்னா எங்க புதுவருக்கு ஹவு மாதிரியா? ஹவுதுல் கௌசர் சகோதரர்களே, அதனுடைய நீளம் அகலம் சொல்லி முடிக்க முடியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தண்ணி இருக்கிறே அஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பான தண்ணி. அஸ்பா மினல் லபன், பாலை விட வெண்மையான தண்ணி. அப்ரது மினல் தல்ஜ், பனி கட்டியை விட குளிரான தண்ணி.
அப்படி கபர்ல தாகத்தோட எழும்பி 4வது சிறப்பு தான் ஹவுதுல் கௌசருடைய ரசூலுல்லாஹுடைய மதீனாவுடைய மிம்பர் அல்லாஹ் கொண்டு அவர்கிட்ட வச்சிருக்கோம். நபியுடைய மிம்பர் அங்க இருக்கும். 5வது சிறப்பு நபி அவர்கள் மிம்பருக்கு மேல் நின்று கொண்டிருப்பார். எங்களை பார்க்கிறது இந்த உம்மத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்திருப்பாங்க. நபியுடைய பிரியர்கள், நபியுடைய அன்புடையவர்கள். நீங்க மதீனாக்கு போய் பாத்தீங்கன்னா ரௌபால அப்படியே சுத்தி ஆப்கானிஸ்தான் வயசானவங்க இருப்பாங்க. சாய ஊத்திட்டு டீய ஊத்திட்டு ஒரு டீயை தந்துட்டு நீங்க பேசுங்க உருதுல அரபுல, நீங்க யாரு ஏன் வந்தீங்க பார்த்தா ஈச்சமர தோட்டத்துல வேலை செய்வார். எனத்துக்கு வந்தீங்க இல்ல ரசூலுல்லாஹ் கிட்ட மௌத்தாகும். அவங்களோட சொத்து செல்வம் முழுமையை வித்தரிச்சதே வந்துட்டோம். நீங்க பாத்தீங்க ரவுபால போய் இருந்தா அவங்களுக்கு சூழ்நிலை தாங்கி இருப்பாங்க. விளம்பு நாங்க அவங்களுக்கு கிட்ட போகல. அன்பு கூடி 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 பார்த்தாங்க. நாட்டுல வாழ்றது வேலை இல்லை, அது கிட்டே பேசுறோம். அது சகோதரர்களே அல்லாஹ்தான் அறியும் அவங்களுடைய அன்புடைய அளவு, மஹப்பத்துடைய அளவு. ஷஃபி உஸ்மானி அவருடைய மாறுபுல் குர்ஆன் எழுதுறாங்க ஒரு சம்பவம். பாகிஸ்தானுடைய முஃப்தி இவர் போயிருக்கிறார் மதீனாக்கு. உங்களுக்கு தெரியும் மதீனால சுப்ரா விரிப்பாங்க. திங்கள் வியாழன் இஃப்தாருக்கு சுப்ரா விரிச்சா சுப்ரால இருந்து இந்த நாடும் ஒரு கொடியை இந்த மிஞ்சிறத சேர்க்கறதுக்கு போறோம். இப்ப இவர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த நாள் இவன் சேர்க்கறதுக்கு போறானே. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, மகன் உன நிலப்பாடு என்ன, யாரு உன வாப்பா யாரு, உம்மா யாரு? உடனே அவன் சொல்லியிருக்கான், வாப்பா மவுத்தங்கட பிள்ளைகள் இருக்குது, உம்மா இருக்குது, நெஞ்சினதை கொண்டு போயிட்டா நாங்க சாப்பிடுறோம். இதற்கு இறக்கம் வந்து பாகிஸ்தான் முக்தி இவர் சொல்லியிருக்கிறார், என்னோட பெரிய ஒரு மதரசா இருக்குது பாகிஸ்தான், நீங்க வா உன்னை கூட்டிட்டு போற, நீ ஓடி நல்லா வரலாம். உடனே அவன் சொல்லியிருக்கிறார், அம்மா கிட்ட கேட்டுட்டு வா, நான் மட்டும்தான் நாம்பள பிள்ளை. சரி என்று உம்மா இடத்துல கேட்டு உம்மாவும் அனுமதி கொடுத்துட்டா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாங்க மதீனாக்கு போனா கடைசியா பிளைட் ஏர்போர்ட்டுக்கு வர நேரம் கடைசி சலாம் சொல்ல போகும். எங்க பிரிஞ்சு வரையிலாது சலாம் சொல்லு. அப்ப 2 பேரும் போயிருக்காரு, முஃப்தியும் போயிருக்காரு, அந்த பிள்ளையும் போயிருக்கு. சலாம் சொல்லிட்டு அந்த கொடிய முஃப்தியிட்ட கேட்டிருக்கார், முஃப்தி இது உங்களோட பாகிஸ்தான்ல இருக்குதான் ரவுபாவை காட்சி. அவர் சொல்லிருக்கார், மகன் எல்லாமே இருக்குது மட்டும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கதான் இருக்காங்க. உடனே அந்த இடத்த அந்த மகன் சொன்னானா, என்ன மன்னிங்க நான் வரல, எங்களோட பாப்பா எங்களுக்கு கூட்டிட்டு வந்ததே இருக்காது. எழுதுறார், மதீனால் அந்த காலத்துல வாழ்ந்த பிள்ளைகளுடைய கல்வில இருந்த அன்பு இல்லை, பிள்ளைகளுடைய கல்வில இருந்து பெரியவங்களுக்கு எவ்வாறு. அதனாலதான் மதீனால நீங்க பார்த்திருப்பீங்க, பழைய மதீனா 2 பேர் சண்டை முடிச்சா 3வது ஆள் வந்து சொல்லி அலன் நபி என்பார். தலவாத்து சொல்லா பிரச்சனை முடிச்சு. ஒருவன் கடையில விலைய கூட்டி சொன்னான் சாமானுக்கு, சொல்லி அலன் நபி தலவாத்த சொல்லு சொல்லுவார், அதோட அவன் விலைய குறைச்சிட்டு. ஏன்னா நபியுடைய ஞாபகம் வந்தாலே உடனே இது அன்பு. சகோதரர்கள் அன்சாரிகள் அப்படி அன்பு வைத்தவர்கள். நபியோக சொன்னாங்க, அந்த ஹவுதுல் கௌசர்ல என் மிம்பருக்கு மேல நான் நிற்பேன், முழு உலக மனிதர்களும் நபியை நோக்கி தேடி ஓடுவோம். இவ்வளவு அன்பு வைக்க நாங்க அங்க தேடுற ஆசை வராதா? அந்த அன்பால ஓடுவோம். எங்களோட நபி எங்க இருக்கு? எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும். நபிமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 6வது அந்த ஹவுதுல் கௌசருடைய 2 சுவர்களும் இருக்குதே, முத்துக்களாலான சுவர்கள். அதனுடைய கீழ் மண் இருக்குதே, கஸ்தூரி மண். 8வது சொன்னார்கள்,
அந்த ஹவுதுல் கௌசர்ல எத்தனை ஜக் இருக்கு, இவ்வளோ பேரும் போன எப்படி குடிக்கிறது? கஅதபின் நுஜூம், நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு கிளாஸ். 9வது சொன்னாங்க, அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்துல சில பறவைகள் மேய்ந்து கொண்டிருக்குமா, அந்த பறவைகளுடைய கழுத்துகள் இருக்குது ஒட்டகத்துடைய கழுத்தை போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி அள்ளி தருவா, குடி. அதோட என்ற பிரச்சனை முடிச்சு அன்பு விளங்கும். இந்த நேரம் 10வது நிகழ்வு ஒன்று நடக்கும் சகோதரர்களே. ஹவுதுல் கௌசருக்கு போலி, இந்த போலியை செய்யறது மலக்கு. எல்லாரும் போய் குடிக்காது, போலியில நிக்கணும். போலியை செய்வார்கள் மலக்குகள். கொஞ்சம் பேர் நபியுடைய அன்பில்லாதவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாதவங்க, நபியுடைய தீன பாதுகாக்காதவங்க, கொஞ்சம் பேர் மெதுவா போலியில பூந்துருவாங்க தண்ணியை குடிச்சு. மலக்கு இழுத்து இழுத்து எறிவாங்க. இன்னைக்கு சத்தம் கேட்கும் போலி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா, என்ன சத்தம் இது? யா ரசூலல்லாஹ், உங்களோட மௌத்துக்கு பிறகு குழப்பம் செய்தவனு, உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களுடைய இஸ்லாம் அழியும் பொழுது, மார்க்கம் அழியும் பொழுது கொஞ்சமாவது கவலை இல்லாதவன் இப்ப தண்ணி குடிக்க வந்துட்டான். நபி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, எனக்கு அவங்கள காத்திடாது, எனக்கு அவங்கள காத்திடாதீங்க. நபிமிக்க சகோதரர்களே, ஹவுதுல் கௌசர் வரைக்கும் நாங்களும் பொறுமையா இருக்கும். எங்களோட அன்பு வெளிப்படுற இடம் அங்கதான் இன்ஷா அல்லாஹ். அந்த அன்புடைய வெளிப்பாடுதான் நபியுடைய கையால் தண்ணி குடிக்கலாம். நீங்க ஏன் அன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா ஒன்றே ஒன்று சொல்லுங்க, ஹவுதுல் கௌசர்ல நபியில முகத்தை பார்ப்போம், தண்ணி குடிக்கணும் கையால. அடுத்தது சகோதரர்களே, ஷஃபாஅத். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஷஃபாஅத், அல்லாஹ் அந்த நபிய அன்பு வைங்க, அந்த நபிக்காக செலவழிங்க, அந்த நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்க, நபியை பத்தி பேசுங்க, அல்லாஹ் ஷஃபாஅத்தை நசீபாக்குவார். சகோதரர்களை, ஷஃபாஅத்துடைய ஹதீஸ் இருந்த ஹதீஸ் மணித்தியாலமாக மாறிடும். ஷஃபாஅத்துடைய ஹதீஸ் எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று கத்துற நேரம் அவ்வளவு பயங்கரமான நேரம் சகோதரர்களே, அவ்வளவு வெயிலான நேரம், அவ்வளவு கஷ்டமான நேரம். ஒரே ஒரு குரல் வெளியே வருமா, உம்மத்தி உம்மத்தி என்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லுவாரா, எங்க உம்மா மரியம பத்தி நான் கேட்கலையா, அல்லாஹ் என்ன பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நப்சி நப்சி, மூசா அலைஹிஸ்ஸலாமும் நப்சி நப்சி. ஒரே ஒரு சத்தம் வருமா, உம்மத்தி உம்மத்தி. யா அல்லாஹ் இந்த சமூகத்தை பாருங்க, இந்த சமூகத்தை பாருங்க. அல்லாஹ் கோபமடைந்திருப்பார். இந்த நேரம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது யார்? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சுஜூதில விழுவார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் தனி. அல்லாஹ் சொல்லுவார், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் தல்ஃபுஅத, முஹம்மதே தலையை தூக்குங்க, கேளுங்க நான் தாரேன். உடனே எங்களுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பு. சொர்க்கம் வேற எந்த மனைவி 9 பேர், எந்த பிள்ளைகள், அந்த கல்வ விளங்குங்க சகோதரர்களே. நபியுடைய கல், அந்த கல்வ விளங்கு கஷ்டமான துயரமான நேரத்துல கூட எங்களை நினைக்கிற ஒரே ஒரு ஆள் அவர் தான். அவரை நாங்க நினைக்க கூடாதா? அவருக்கு செலவா சொல்ல கூடாதா? அவருக்கு ஒரு கோடியை செலவழிக்க கூடாதா? அவருடைய இஸ்லாத்துக்காக ஒரு 10 லட்சம் முடியாதா? நன்னிமிக்க சகோதரர்களே, திரும்ப அல்லாத கோபம் கூடி திரும்ப சுஜூதில விடுவார்கள். திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், தலையத்துக்கு புகாரியுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க, புகாரி எல்லாருக்கும் பார்க்கலாம். 4 தடவை அல்லாஹ்க்கு கோபம். கடைசியா நபியும் ஒரு வேலை செய்வாங்க, எல்லாரையும் சேர்த்தெடுத்து சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, பாபுல் ஐமன் என்று. பாபுல் ரையான போல பாபுல் ஐமன் என்ற ஒரு வாசல் இருக்குது. அவ்வளவு பேரை எடுத்து கொண்டு போய் பாபுல் ஐமனால சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம். சகோதரர்கள் இவ்வளோ உயர்ந்தவர், பேசிக்கொண்டே போகலாம் அவருடைய மஹப்பத்தை.
அதால சகோதரர்களே அந்த நபியை அன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அன்பு வைப்பது மாத்திரம் அல்ல, அந்த நபியை பத்தி பேசும், அந்த நபிக்கு ஸலவாத்தோடும் அடிக்க நபியோங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார், இந்த துஆவுல காவாசி ஸலவாத். நபி சொன்னாங்க, காவாசி இல்ல அரவா, உங்க துஆவே ஸலவாத்தா, இரண்டும் இல்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ பாரிக் அலா, ரெண்டு பிரயோஜனம். உங்க கவலை எல்லாம் போயிட்டு, ஒரு கவலை ஒன்று உங்களுக்கு வந்துட்டு கவலை இல்லாத யாரும் இல்லை உலகத்துல, உட்கார்ந்து ஒரு 1000 செலவா போதுங்க. பாருங்க, நம்பி பாருங்க, கல்வில கவலை. சில உலமாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, காலையில 10,000 செலவா, மாலையில 10,000 செலவா. கவலை பேசிடும் சகோதரர். செலவா தோதுங்க, முகம் வெளிச்சம் அடையும். செலவாத்துக்கு இமாம்கள் 100 பிரயோஜனங்கள் எழுதியிருக்கிறார். செலவா தோது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ பாரிக் அலா முஹம்மத். வாயால செலவாத், கல்புல ரசூலுல்லாஹ் அன்பு இருக்கும். சகோதரர்களே, நபியோங்க செய்த முயற்சியை நாம செய்யும். நபியுடைய முயற்சி ஆகப்பெரிய முயற்சி, தாவத், மக்கள் அல்லாஹ் பக்கம் அழைத்தது. சகோதரர்களே, இது எல்லாம் சேர்ந்தாத்தான் நபியுடைய முயற்சி செய்யுமா இன்ஷா அல்லாஹ். அந்த அன்பை கல்புல எடுப்போமாக இருந்தார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த அன்பை சுமந்தவர். அதனாலதான் மதீனாக்கு போனார், மதீனால வாழ்ந்தார். இமாம் மாலிக் சொல்லுவார், நான் கைலூலா தூங்குறைக்கு தலையை வச்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டுருவேன். கைலூலா அது அன்புடைய வெளிப்பாடு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் இமாம் ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்ப்பேன். இமாம் சயீத் அல் மக்பூரி ரஹிமஹுல்லாஹ், புகாரியுடைய உஸ்தாத் இமாம் சயீத் அல் மக்பூரி, அன்பு கூடி கூடி அப்படியே நபியுடைய கபரிலே இருந்துட்டார். அதனால அவருக்கு பேர் மக்பூரி. மக்பூரி என்றால் நபியுடைய கபரிலே இருந்துட்டார். இமாம் புகாரி சகோதரர்களே, புகாரால இருந்து ரஷ்யால இருந்து உம்மாட கைய புடிச்சிட்டு மதீனாக்கு வந்தார். 17 வயசுல நபியுடைய ரவுதாவுல சந்திர வெளிச்சத்துல இருந்துதான் முஸ்லிம்களுடைய வரலாற்று எழுதினார். அவடத்தே இருந்துட்டாங்க மக்கள், அவடத்தே மௌத்தாயிட்டார். இமாம் ரவி நாஃபி, அந்த காலத்துடைய பெரிய காரி. இமாம் நாஃபி என்றா தெரியாதவங்க யாருமே இல்லை. குர்ஆன ஓத ஆரம்பிச்சா இமாம் நாஃபியுடைய வாயால கஸ்தூரி வாடை வரும். மாணவர்கள் கேட்பாங்களா, முஸ்தாத் கஸ்தூரி பூச்சிட்டு வந்தீங்களா? சொல்லுவாங்களா, இல்ல பிள்ளைகளே, நான் ஓதி ஓதி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டே என் வாயை முத்தமிட்டார்கள், அந்த நாளிலிருந்து இந்த வாடை வரும் பிள்ளைகளே. சகோதரர்களே, அன்பின் வெளிப்பாடு இன்ஷா அல்லாஹ் நபிய கனவுல காணலாம். நாங்க யாரும் கண்டதில்லை அந்த நபிய, ஆனா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவார். நபியோர் சொன்னார்கள், யார் என்னை கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார், என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது. அதனால் சகோதரர்களே, அன்பால் உலகத்தில் வாழ வேண்டும், ஸலவாத்தால் உலகத்தில் வாழ வேண்டும். சில நேரம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு காணும் பாக்கியத்தை கொடுப்பார். சகோதரர்களே, எங்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, அந்த நபியுடைய அன்பை நசீபாக்குவானாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான மஹப்பத்தை தருவாயாக. எங்களது உயிரை விட அவரை நேசிக்க தௌஃபீக் செய்வாயாக. பிள்ளைகளை விட, மனைவி மக்களை விட உண்மையா அன்புள்ளவர்கள் எங்களை சேர்த்தருள்வாயாக. ஹவுதுல் கௌசர் வரை பொறுமையாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த நபி அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அந்த நபியுடைய நகரமாகிய மதீனா முனவராவுக்கு செல்லும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுடைய ஊரிலே மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கபரிலே அவரை பற்றி கேட்கப்படும் பொழுது சரியான பதில் சொல்ல தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷருடைய மைதானத்திலே ஹவுதுல் கௌசரிலே அவருடைய கையால் தண்ணீர் குடிய தௌஃபீக் செய்வாயாக. அவருடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக.
யா அல்லாஹ் அவரோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.